ஹலோ கைஸ், வெல்கம் டு தமிழ் கிரிப்டோ டியூட்டோரியல்ஸ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்று வந்து ஒரு ட்வீட் வந்து நான் குரூப்பில் வந்து போட்டிருந்தேன். ஸோ அது ரிலேட்டடாக நிறைய பேர் பர்சனல் மெசேஜ் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ அதில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, Wazrix, Binance இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்செலாம் வந்து பண்ணுறவங்க, P2 பை செல் பண்ணுறவங்க, அதே மாதிரி ட்ரேட் பண்ணுறவங்க எல்லாமே வந்து சரியாக கணக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ சரியாக கணக்கு மீன்ஸ் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க, எவ்வளோ அமௌண்ட் டெபாசிட் பண்ணிக்கிறீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்கீங்க, அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரீசன் என்ன அப்படின்னா, ஃப்யூச்சரில் வந்து ப்ராப்ளம் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பைனான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ரீசன்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய P2P ஸ்கேம்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், 650 பீப்புள்ஸ் வந்து P2P விக்டிம்ஸ்னு சொல்லி குரூப்லலாம் ஜாயின் பண்ணி, ஸோ நார்த் இந்தியா சைடில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து இதை வந்து ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து ஆக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சவுத் இந்தியாலேயும் நம்ம குரூப் மெம்பர்ஸ் ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லலாம் மாட்டி நிறைய ஃபண்ட் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அமௌண்ட்டை பே பண்ணால் தான் விடுவோம் அப்படின்லாம் சொல்லி சைபர் செக்யூரிட்டிலலாம் நிறைய அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. ஆனால் இது வந்து யூஸ்வலாக நடந்துகிட்ருக்கு தானே அப்படின்னு நினைப்பீங்க. இது வந்து ரீசன்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக நடந்துகிட்ருக்கு. நிறைய ஸ்கேம்ஸ் வந்து நடந்துகிட்ருக்கு. இதனால் கம்ப்ளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்சுக்கு மேலே அகென்ஸ்டாக வந்துட்டுருக்கு. ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், ED இஷ்யூவில் வந்து Wazrixலாம் வந்து முன்னாடி வந்து மாட்டுச்சு. ஸோ அந்த டைமில் நிறைய பேங்க் அக்கௌண்ட்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸ்லேயும் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ED அதாவது என்ஃபோர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து உள்ளே வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்படி ஒன்ஸ் உள்ளே வந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்சேஞ்ச் சைடில் இருந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது அவங்களாம் வந்து யார் நிறைய P2 விட்ரா டெபாசிட்லாம் வந்து பண்ணுறாங்க, இந்த டேட்டாஸ்லாம் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும், இங்கே வந்து KYC வந்து KYC கம்பல்சரியாக பண்ணியிருந்தால் மட்டும்தான் பைனான்ஸ் எக்ஸ்சேஞ்செலாம் வந்து யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய எக்ஸ்சேஞ்சஸ்லாம் KYCலாம் கம்பல்சரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது யார் எவ்வளோ பண்ணியிருக்கா, எவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துருக்கா, எல்லா டேட்டாஸும் எக்ஸ்சேஞ்சுக்கிட்ட கிளியராக இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் சொன்னாங்க, டேட்டாஸ்லாம் எக்ஸ்சேஞ்சில் காமிக்கவே இல்லையே ப்ரோ அப்படின்லாம். ஸோ அதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். ஸோ நமக்கு தான் காமிக்காதே தவிர தேவைப்படும் போது அவங்க கேட்டாங்கன்னா எல்லா ரிப்போர்ட்டையும் வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க. சரியா? அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து கிரிப்டோ டேக்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் அடுத்த மந்த்ஸ்லாம் வந்து பே பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அப்படிலாம் பே பண்ண பிறகு இந்த இஷ்யூஸ்லாம் ப்ராப்ளம் ஆகும்போது அவங்க வந்து செக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாரும் வந்து சரியாக வந்து பே பண்ணியிருக்காங்களா அப்படின்னு. இந்த P2P இஷ்யூ வரதே காரணம், நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக வந்து ஃபண்டெல்லாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த என்ன ரீசன் உங்களுக்கே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து அளவுக்கு அதிகமாக போகும்போது இது வந்து ED வந்து உள்ளே வந்து என்ட்ராகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி ரீசன்ட் டைமில் கூட நான் வந்து ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன். ஸோ அந்த அனுபவத்தில் தான் வந்து நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதை வந்து சீரியஸாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிப்டோ அப்படின்னு வரும்போதே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு இதாக தான் பார்ப்பாங்க, ஒரு டேஞ்சரான ஒரு விஷயமாக தான் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதுலேயும் ஆல்ரெடி நான் வந்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Wazrix அண்ட் பைனான்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம டேட்டாஸ்லாம் வந்து தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்குது. இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்ச் நினைப்பீங்க, அப்படி கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி பைனான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா Wazrix கூட பார்ட்னர்ஷிப் வச்சு KYCலாம் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருந்தவங்களுக்குலாம் வந்து இன்டர்னல் ட்ரான்ஸ்ஃபர்லாம் வந்து ஃப்ரீயாலாம் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்டுலாம் இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் வந்து பண்ணிகிட்டு இருந்தனால KYCலாம் வந்து பார்த்திங்கன்னா Wazrixல கூட உங்களோட பைனான்ஸ் KYC இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி உண்டு. ஸோ ஆல்ரெடி அவங்க வந்து EDயில் வந்து மாட்டினவங்க. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்யூச்சரில் வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்குது. ஸோ ஒழுங்காக டேட்டாஸ்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. பெரும்பாலும் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து விட்ரா பண்ணி ப்ராப்பராக வந்து ப்ராஃபிட் எவ்வளோ மேக் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ விட்ரா பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணியிருக்கீங்க, இந்த டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணி ப்ராப்பராக டேக்ஸ் பே பண்ணி யூஸ் பண்ணுறது என்றைக்குமே வந்து சேஃபான ஒரு மெத்தட். இன்றைக்கி இப்போ சப்போஸ் நிறைய ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, ஸோ இப்போலாம் ப்ராப்ளம் வரல அப்படின்னா கூட, ஸோ அவங்க வந்து இன்னும் என்ட்ரு ஆகலை. சரியா? இன்னும் வந்து பைனான்ஸில் என்ட்ரு ஆகலை. இப்போ வந்து போயிட்டுருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைபர் க்ரைம், ஸோ இந்த மாதிரி கேசஸ் தான் வந்து நிறைய போயிட்டுருக்கு பேங்க்கில். ஸோ இதெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெவல் வர தான் போகும். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும்னா, கண்டிப்பாக அவங்க தான் என்ட்ரு ஆவாங்க. ஸோ அவங்க என்ட்ரு ஆகும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக எல்லாரோடையும் ஃபண்டையும் லாக் ஆகுறது, பேங்க் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணுறதுக்கெலாம் வாய்ப்புகள் இருக்குது.
ஸோ ரீசெண்ட் டைமில் நிறைய நடந்துகிட்ருக்கு சரியா, ஃப்ரீசிங்லாம் வந்து பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. ஸோ ரீசெண்டாக நமக்கு தெரிஞ்சே நிறைய அக்கௌண்ட்ஸ்லாம் போயிருக்கு. ஸோ அதனால் ரொம்பவே வந்து கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ என்ன நீங்கள் வந்து பண்ணாலுமே ஒழுங்கான ப்ராப்பரான ரெக்கார்ட்லாம் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு தான் ஒரு அலர்ட் மெசேஜாக தான் வந்து நான் வந்து குரூப்பில் வந்து போட்டேன். ஸோ நீங்கள் ப்ராஃபிட் பார்க்குறீங்க, லாஸ் பார்க்குறீங்க, எதுனாலும் சரி ஒரு ப்ராப்ளம் வந்துன்னா அதை வந்து நீங்கள் வந்து ப்ரூஃப் பண்ணுறதுக்கான டேட்டாஸ்லாம் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நினைக்கிற மாதிரி இருக்காது. ப்ராப்ளம் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க சைடு சேவ் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்ப்பாங்க சரியா. ஸோ அதனால் இந்த ஒரு மெசேஜை வந்து ஒரு அலர்ட் மெசேஜாக எடுத்துக்கிட்டு ஸோ இனி கூட நீங்கள் பண்ணக்கூடிய ட்ரான்சாக்ஷன் எல்லாம் வந்து பார்த்துக்கலாம். ஏன்னா ஏப்ரல் மந்தோட லாஸ்ட் இயரோட இது முடிஞ்சு. ஸோ இப்போது ஏப்ரல் மே தான் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு நியூ புது வருஷம். ஸோ இந்த வருஷமே வந்து டேக்ஸ்லாம் வந்து பே பண்ணி 1 or 2 monthsல அந்த இதெல்லாம் ப்ரொசீஜர்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது முடிஞ்சு வரும்போது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் இயரில் இருந்து கண்டிப்பாக இன்னும் வந்து இந்த ரூல்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரிக்ட் ஆகிறதுக்கும் அதே மாதிரி நம்ம ஃபண்ட்ஸ்லாம் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது. ஏன்னா இங்கே நிறைய பேர் வந்து பீர் டு பி தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ப்ராப்பராக எக்ஸ்சேஞ்ச் யூஸ் பண்ணி டிடிஎஸ் பே பண்ணி டேக்ஸ் பே பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அப்படி இருக்கும்போது ப்ராப்ளம் வரலாம். பீர் டு பீர்லேயும் அளவுக்கு அதிகமான ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு. நம்ம தமிழ் பீப்புள்ஸுக்குள்ளே நடக்கும்போது பெரிய இஷ்யூ ஆகலை. ஆனால் இப்போ நார்த் இந்தியாவில் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்க, பயங்கரமான இஷ்யூவாக வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய கம்ப்ளைண்ட் பைனான்ஸ் மேலே வந்து போயிட்டுருக்கு. ஸோ என்ன வேணாலும் ஃப்யூச்சரில் வந்து நடக்கலாம். ஸோ ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே அலர்ட். ஓகே, தேங்க்யூ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.